ஹலோ ஆல், வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சில்க் சாரீ அது வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ அந்த மைசூர் சில்க் சாரீ வந்து ஒரு கிளைண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த இலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சில பேர் வந்து அதை முடிச்சு வந்து போட்டுப்பாங்க, சில பேர் வந்து இப்போ டேசல்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. பட் அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணாமல் அந்த போர்ஷன் மேலே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால சாரீ வந்து கட் பண்ண வேண்டாம், லென்த் வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் அது காஸ்ட்லியான சாரீ அப்படிங்கிறதுனால அந்த சாரியோட இதை கட் பண்ணாமல் அதில் ஏதாவது எம்ப்ராய்டரி மாதிரி போட்டு அதை வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாம் இந்த ஐடியா பண்ணியிருந்தோம். சாரியோட பார்டரில் வந்து இருக்கிற அந்த டிசைனை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணி நம்ம அதுக்கு மேலே வந்து எம்ப்ராய்டரி வந்து பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டுமே போட்டு எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஏன்னா சாரீ வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் சாரீ, எந்த கான்ட்ராஸ்ட் கலருமே வந்து கிடையாது. அதனால் ஒன்லி கோல்டு ஜரியும் ப்ளஸ் சம்கியும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர்லேருந்து அதே டிசைனை வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரேசிங் பேப்பரில் ரெடி பண்ணிக்கிறேன். ட்ரேசிங் பேப்பரில் ரெடி பண்ணும்போது எஸ்பெஷலி வந்து ஒரு பேட்டர்ன் இல்லை கண்டினியூஸாக ஒரு பார்டர் டிசைன் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரேசிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒரு எக்ஸ் மாதிரி அந்த சின்ன போர்ஷனை மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த போர்ஷனையே வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி வந்து வரும். ஏன்னா டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேசிங் ப்ராப்பராக பண்ணால் தான் நம்ம அதுக்கு மேலே எம்ப்ராய்டரி பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் நீ டிசைன் லைக் மாங்காய் டிசைனு இல்லை நீ ஃப்ளவர் கொடி டிசைன் மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு போர்ஷனுக்கு மட்டும் ஃபஸ்ட் அந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, டைமண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரு போர்ஷன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு, அதாவது ஒரே ஒரு ஸ்கொயர், ஒரே ஒரு டைமண்ட் இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதையே ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ ட்ரேசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு பாக்ஸ் மாதிரி முடிச்சிருக்கேன். ஒரு பாக்ஸு 4 பக்கத்தில் ஃப்ளவர்ஸு. இப்போ கரெக்டாக நான் ஃபோல்ட் பண்ணி அந்த லைனை மட்டும் பாருங்கள், லைன் மட்டும் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணியாச்சு. லைன் மட்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சிசர் வச்சு அப்படியே ரப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது 2 பாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பாக்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ரப் பண்ணும்போது 4 பாக்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் 4 பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது 8 பாக்ஸ், அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே வரும். நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் மட்டும் பண்ணுறீங்க, சாரியில் வந்து பல்லு மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரு நீளமாக ரெடி பண்ண போதும். இதே ஃபுல் சாரிக்கெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளால் 5.5 மீட்டருக்கு வந்து நீளமாக பேப்பர் வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால் ஸ்டென்சில் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதாவது ஒரு 8 பாக்ஸ் மட்டும் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு போர்ஷன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதையே நம்ம தள்ளி வச்சு டேரெக்டாக நம்ம சாரியில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ துப்பட்டாக்கு நீங்கள் வந்து பண்ணலாம், சாரீக்கு நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக பார்த்திங்கன்னா சாரீ வேர் பண்ணிவிட்டு மேலே தலையில் வந்து ஷால் மாதிரி போட்டுப்பாங்க, இல்லை ஷாலுமே வந்து ட்ரேப் பண்ணிப்பாங்க. 2-3 ஷால்ஸ் எல்லாம் வந்து இப்போ வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து சாரீஸ்லாம் ட்ரேப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய ப்ரைடல் வெட்டிங், அதாவது செலிப்ரிட்டிஸோட வெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஷால்ஸ் எல்லாமே 2-3 ஷால்ஸு அட்லீஸ்ட் 2 மினிமம் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட சாரியை வந்து ட்ரேப் பண்ணுறாங்க. இப்போ வந்து ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேஹா டபுள் ட்ரேப்பிங், அதனால் 2 சாரீ வாங்கி 2 சாரீ எல்லாமே ட்ரேப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து மாடல் ட்ரெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்டருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் ஒர்க் வந்து லேசஸுமே அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கியும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது கஸ்டமைஸ்டாக தான் கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது கொஞ்சம் ரேட் வந்து ரெடிமேடை விட கொஞ்சம் கூட தான் வரும். பட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பாக்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சிசரை வச்சு ரப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 4 பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ 4 பாக்ஸே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிப்பாக வேணும்னா மறுபடியும் அதை ஃபோல்ட் பண்ணி ரப் பண்ணிங்கன்னா ஒரு 8 பாக்ஸஸ் வந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி ஒரே சைஸில் அந்த பாக்ஸஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டு சாரியில் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது தான். இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் டெக்னிக். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்பன் ட்ரேசிங் வச்சு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோனில் லைட்டை வச்சு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாக தான் நம்ம உட்காந்து வரையணும். இப்போ இந்த பேப்பர் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிவிட்டு நான் அதையே நகர்த்தி வச்சு ட்ரேஸ் பண்ணிப்பேன். அந்த ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இதே நீங்கள் கார்பன் ட்ரேசிங் பண்ணுறீங்கன்னா நகர்த்தி வச்சும் ஃபுல்லாக நீங்கள் வரையணும், திருப்பி நகர்த்தி வச்சும் ஃபுல்லாக வரையணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு போர்ஷன் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 4 பாக்ஸ் வர மாதிரி மட்டும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாரியில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பல்லு போர்ஷனில் அந்த இது வந்து இருக்கும்,
ஜஸ்ட் இந்த த்ரெட்டு வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து கட் பண்ணி நம்ம குச்சி போட்டுலாம், இல்லாட்டி மடித்து தைச்சிக்கலாம், இல்லை பிக்கோ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ குச்சி வந்து போடுறாங்க, க்ரோஷா வந்து போடுறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ சாரிக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ யாருமே வந்து ஜஸ்ட் மடித்து தைக்கிறதோ அது பண்ணுறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு லேஸ் வச்சு தைக்கிறது, ஏதாவது ஒன்று டிசைன் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏன்னா பல்லு போர்ஷன் முந்தியில் வந்து நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா டைம் சேவ் ஆகும். ஸோ ஒரு போர்ஷன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ சாக் வச்சு ரப் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டாச்சு. ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ சாக் வச்சு ரப் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் அந்த போர்ஷனோட ட்ரேசிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே அந்த பார்டர் பாருங்கள், அந்த கோல்டு கலர் பார்டர் இருக்கு இல்லையா, அதே சேம் டிசைன், அந்த டைமண்டாக இருக்கு இல்லையா, அதே சேம் டிசைன் தான் இப்போ நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேப்பரை நகர்த்தி வச்சுட்டு கரெக்டாக கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதே நீங்கள் கார்பன் ட்ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து திருப்பி வரையணும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், பேப்பர் கிழிஞ்சிரும். அண்ட் நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா கார்பன் பேப்பரோட இங்க் வந்து அழிக்க முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நார்மல் கிளாத்து, வெட் கிளாத்து கூட தேவையில்லை, ஈரமான துணி கூட தேவையில்லை, நார்மலான ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக ட்ரேசிங் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நார்மலாக போய்டும் சொல்கிறீங்களா, அப்புறம் எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து கண்டிப்பாக சாக் வச்சு பண்ணுற ட்ரேசிங் வந்து போயிடும். அது வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, நம்மளுக்கு உடனே தப்பு பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டிசைன் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்போவுமே ட்ரேசிங் பண்ண உடனே ஃபுல்லாக அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சுக்கோங்க. அப்போது நம்ம உள்ளெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ செயின் ஸ்டிச் கொடுத்துட்டனால அந்த ட்ரேசிங் அழிஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ எனி ப்ளவுஸ் ஆகட்டும், சாரி ஆகட்டும், ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே எப்படி என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். லோடிங் ஒர்க் பண்ணுறீங்களா, ஜர்தோசி ஒர்க் பண்ணுறீங்களா, பீட் ஒர்க்கு, அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைனை வந்து போட்டு முடிச்சிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த பேட்டர்னை ரெடி பண்ணி ஸ்டென்சில் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ட்ரேசிங்கை ரெடி பண்ணிவிட்டு, அந்த ட்ரேசிங் ரெடி பண்ணுறதுலையுமே நான் டெக்னிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணாமல் ஒரு பாக்ஸை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ரெடி பண்ணலாம். இப்போது நகர்த்தி வச்சு நம்ம ஜஸ்ட்டு சாக்கை வச்சு ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ட்ரேசிங் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இது பல்லு போர்ஷனில் மட்டும் நீங்கள் வேணாலும் பண்ணலாம், இல்லை சாரி ஃபுல்லு வேணும்னாலும் நாம் இதே மாதிரி பார்டர் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறையா பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நாமளுமே நிறையா சாரீஸ் பிரைட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு கேட்லாக் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண எல்லா டிசைன், சாரீ, ப்ளவுஸு, லெஹங்கா, குர்த்திஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பார்த்து எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ரீசெல்லர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரீசெல்லும் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் வாங்கியும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ பல்காக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வரும். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். எஸ்பெஷலி சாரீ கடைலாம் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ பார்டர்லாம் ஒர்க் வேணும், இல்லாட்டி பார்டர்ஸ் லேஸ் மட்டும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். எல்லாமே வந்து கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ் தான். நாங்கள் ரெடி ஸ்டாக் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி ஸ்டாக்காகவும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் எந்த விதமான ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் கொடுத்தாலும் அதே மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ எனி ஜர்தோசி ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, சம்கி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, எனி டைப் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தா போதும், நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சாரி, ப்ளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ பெங்களூரில் வந்து நீங்கள் ப்ரிசாரா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம். விஸ்வபிரியா லேஅவுட்டில் பேகூரில் வந்து இருக்குது, பொம்மனலி பக்கத்தில் வரும். ஸோ இன்கேஸ் உங்களால் வர முடியாது, தூரமாக இருக்குது, இல்லாட்டி வேறு ஊர்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொரியர் மூலிமா ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொரியர் மூலிமா வரும். கொரியர் சேஃபாக செக்யூர்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொரியர் பண்ண உடனே எங்களுக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். அதே மாதிரி நாங்கள் அனுப்பிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக கொரியரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கொரியர் மூலிமாவும் உங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸை வந்து அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து அனுப்பிடுவோம். இல்லை டேரெக்டாக வர முடிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். சாரியுமே நம்மக்கிட்டே இருக்குது. அதாவது மிக்ஸ்டு சாரிலேருந்து காஞ்சிபுரம் வந்து செமி பட்டு சில்க்லேருந்து உங்களுக்கு பியோர் காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் டிசைனர் சாரீஸ், எம்ப்ராய்டரி சாரீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் சாரீஸ் எல்லாமே இருக்குது. ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம், இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ரீசெல்லர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு
உங்களுக்கு குரூப் லிங்க் வந்து வரும். இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எது வேணுமோ ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே ப்ராடக்ட்டை ரீசேலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மார்ஜினுக்கு வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் சாரீ புக் பண்ணிவிட்டு அந்த சாரீக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கொடுக்கலாம், நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். சாரீக்குமே சாரீ ஃபுல்லாக பார்டர் ஒர்க் வேணும்னா நீங்கள் பார்டர் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை பல்லுவில் மட்டும் ஒர்க் வேணுனாலும் பல்லுவில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் சாரீ வந்து ப்ரீ ஃப்ளீட் பண்ணி வேணும், பிக்கோ ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சாரியும் ப்ளவுஸும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். அதிலே ஜுவல்ஸுமே நாங்கள் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இமிடேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே கோல்டு கிடையாது, 1 கிராமு அப்புறம் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரியான இந்த எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸு, பேங்கிள்ஸு, இயரிங்ஸு எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஜுவல்ஸோடு சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாரீ ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, இன்கேஸ் உங்களுக்கு லெஹங்கா கவுன் மாதிரி வேணும், குர்த்திஸ் வேணும், இல்லை உங்களுக்கு மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி வேணும். ஸோ எனிதிங் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால தான் எங்களால் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளீட் வெட்டிங்க்கும் நாங்கள் வந்து அவுட்ஃபிட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் பிரைட் அண்ட் க்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சாரீஸ், ப்ளவுஸு, பிகாஸ் அப்ராட்லேருந்து வந்து நல்ல நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அப்ராடில் இருக்கிறவங்க இன்கேஸ் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சா காஞ்சிபுரம் சாரீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே அவுட்ஃபிட்ஸ் எல்லா கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பாய்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி காம்போவுமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக கஸ்டமைஸ் பண்ண மலேசியன் வெட்டிங்கோட அவுட்ஃபிட்ஸு அண்ட் அதுக்கு முன்னாடி பண்ண சில வெட்டிங்ஸோட கிளிப்ஸுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் பிரிசாரா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் லிங்க்கும் கொடுக்குறேன். இல்லாட்டி ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் பாருங்கள், ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஒர்க் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும். ட்ரேசிங் வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து மைசூர் சில்க் சாரியே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதில் ஒர்க் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து அந்த அந்த த்ரெட்டு தான் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு தான் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடும் எடுக்க முடியாது, ரொம்ப பொறுமையாக பார்த்து ரொம்ப ஸ்லோவாக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாத்துக்குமே பாருங்கள் செயின் ஸ்டிச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கலர் காம்பினேஷனுமே இல்லை. ஸோ ஒன்லி கோல்டு சம்கி அண்ட் செயின் ஸ்டிச் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் மைசூர் சில்க் சாரீ இருக்குது, அதை வந்து கட் பண்ண வேண்டாம், அதில் ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாரீ அனுப்பி வைக்கலாம், நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். மைசூர் சில்க் சாரீ வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் அதுக்கு கீழேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேலப் டிசைனில் கீழேயுமே ஒரு சின்ன பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக ஃபைனலி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே அந்த ஜிக்ஸாக் கட் ஒர்க்கிலும் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளைண்ட் வந்து கட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க, நான் அதுக்கப்புறம் வேணும்னா கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் மெயினாக அவங்களுக்கு இந்த சாரீ வந்து அந்த துணியை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு பாருங்கள், அது ஃபுல்லாக த்ரெட்டு கிடையாது, வீவிங்கில் இருக்குது. ஸோ அந்த வீவிங்கில் இருக்கிறதுனால அது ஃபுல்லாக லைனாக தான் அப்படியே இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான், ஏன்னா அந்த த்ரெட்டு மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். நல்லா அந்த சேம் பார்டர் டிசைனே வந்ததுனால பியூட்டிஃபுல்லாக நல்லா கிராண்டாகவே இருந்தது. கலர் காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஃபுல்லாக இது பிங்க்கில் வந்து கோல்டு நல்லா ப்ரைட்டாக எடுத்து காட்டுச்சு. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரியோட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ பல்லுக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும், ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் இல்லாமல் A to Z கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வீக்லி 2 days தான். நீங்கள் ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, வீக்லி 2 days தான் கிளாஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஆரி ஒர்க்கே ரொம்ப கஷ்டம், அது வந்து 2 days கற்றுக்கிட்டா நம்ம வந்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க.
என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் கோர்ஸை வந்து முடிச்சிருவாங்க. மேபி சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் 4 மந்த்ஸில் முடிச்சிருவாங்க. 4th மந்த் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுக்குறோம் இன்கேஸ் நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா. மற்றபடி 3 மந்த்ஸ்க்கான ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ மந்த்லி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3500 rupees. பேசிக்லேருந்து ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன ஒர்க் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் சிலபஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட்லையும் செக் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அண்ட் ஆரி ஒர்க்கு எல்லாருமே பண்ணலாம். பட் மெயின் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டிச்சஸை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி டிசைன்ஸை க்ரியேட் பண்ணணும். நம்ம டிசைனை பார்த்து பண்ணுறது ஓகே, பட் ஒரு கஸ்டமர் ஒரு சாரீ கொடுக்குறாங்கன்னா அந்த சாரீக்கு எந்த டிசைன் மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் அவங்களே சாரீ அண்ட் ப்ளவுஸுமே அவங்களே சூஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. பட் அந்த ப்ளவுஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த டிசைன் அவங்க சாரீக்கு மேட்ச் ஆகுமா இல்லையா அப்படின்னு நாம தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, இது மேட்ச் ஆகுமா, இது நல்லா இருக்குமா, இது சூட் ஆகுமா அப்படின்னு நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அதை சொல்கிற அளவுக்கு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நாமளே டிசைனிங் நாலேஜ் இருந்தால் தான் அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இல்லை கிளைண்ட் ஒரு சாரியை காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூட் ஆகும் அப்படின்னு நாம் அவங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து காட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்லாக் வேணும். ஸோ ஒரு பொட்டிக் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஸ்டார்டிங் நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி டிசைனில் அப்ளை பண்ணணும் அண்ட் இப்போ நான் காட்டின இல்லையா ட்ரேசிங் டெக்னிக். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 2nd கிளாஸ் 3rd கிளாஸ்லேயே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் மெத்தடில் எப்படி ட்ரேசிங் பண்ணணும். ஒரு சின்ன மோட்டு டிசைனாக இருந்தால் கூட அதை ப்ரொஃபஷனல் மெத்தடில் ட்ரேஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு மேலே எப்படி நம்ம கற்றுக்க ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும். ஒரு கிளைண்ட் ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இல்லை அவங்க காட்டுற டிசைனை வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் பொட்டிக் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு கேட்லாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ ஷூட் எப்படி பண்ணணும், ஒரு வீடியோ எடிட் எப்படி பண்ணணும், ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும் அண்ட் கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஒரு கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸில் நோட் பண்ணணும் அண்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் மார்க்கிங்லேருந்து கம்ப்ளீட்டாக A to Z நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி ஒரு பேட்ச்சில் 10 பேர் 20 பேர் 50 பேர்னெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கிளாஸ் கிடையாது. ஒவ்வொரு பேட்ச்மே பார்த்திங்கன்னா மினிமம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி 5 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் அவங்கவுங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கிளாஸ் வந்து எடுப்பேன். ஓவராலாக எல்லாருக்கும் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம எடுக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே 3 மந்த்ஸில் கண்டிப்பாக கிளாஸ் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அந்த பார்டர் டிசைனை வந்து முடிச்சாச்சு. அண்ட் கீழேயுமே இந்த ஸ்கேலப்பில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீழே வந்து ஜிக்ஸாக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளைண்ட் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணாமல் அப்படியே விட்டாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. மினிமம் தட் இஸ் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பேட்சுக்கு இருப்பாங்க. அண்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 to 1 PM இருக்கும். ஸோ இன்கேஸ் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வேறு டைமிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன டைமிங் என்ன ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே லைவாக ஜூம் கிளாஸில் உங்களுக்கு இருக்கும். ஆஃப்லைன் அப்படிங்கும்போது நீங்கள் டேரெக்டாக பெங்களூரில் நம்மளோட ஸ்டோர்லேயே வந்து கற்றுக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே அண்ட் வெனஸ்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேட்ச்சு. இன்கேஸ் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வேணும் அப்படின்னாலும் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ஆன்லைனும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லேருந்து உங்களுக்கு ட்ரேசிங் டெக்னிக், டிசைனிங் டெக்னிக், மெட்டீரியல் நாலேஜ், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு சிலபஸ் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் அவ்வளோ டீட்டெயிலாக நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.